भक्तजनार्तिहन्तु पितृत्वमन्येष्वविचार्यतूर्णम् स्तम्भेऽवतारस्तमनन्यलभ्यम् लक्ष्मीनृसिंहम् शरणम् प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मम् व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणम् प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां षटकोपमुनीश्वरम् श्रीरङ्गेशयतीन्दुना करुणया असौ स्यादिति प्रेक्षितं ख्यातश्रेयनृसिंहकार्जमुनीत्पादाम्बुदेन्दिन्दिरम् दान्तिक्षान्तिदयादिभिः शुभगुणैर्भान्तं बुधाग्रेसरम् श्रीमद्रङ्गशटारियोगीन्द्रपतिं श्रेयो निधिं संश्रये श्रीमत्श्रीरङ्गपृथ्वीश्वर चडरिगुणा संयमीन्द्रेण दृष्टम् निस्तात्मानं नृसिंहे नरहरिषडजित्योगिनेतु प्रसादात् राज्ञः श्रीरङ्गकारिप्रभव इति पतेः प्राप्तलक्ष्मीनृसिंहास्थानम् सेवेयतीन्द्रं सकलगुणनिधिं वीररघ्वीक्षटारिम् श्रीरङ्गनाथषटकोपयतीन्द्रदृष्टं लक्ष्मीनृसिंहषडजित्करुणैकपात्रम् श्रीरङ्गवीररघुराट्षटकोपहृद्यं वेदान्तदेशिकयतीन्द्रमहं प्रपद्ये श्रीमद्रङ्गशटारिसंयमिवराल्लब्धागमान् तद्वयम् श्रीमद्वीररघुद्वहाद्यषडजित्पादारविन्दाश्रयम् श्रीमद्वेदवतं सदेशिकयतेः कारुण्यवीक्षास्पदम् सेवे रङ्गधुरीण शासनवशं नारायणं योगिनं वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमनपद्यगुणं बुधाग्र्यम् नारायणाद्यमिति दुर्यकृपाभियुक्तं श्रीरङ्गनाथयति शेखरमाश्रयामः श्रीमद्रङ्गशटारियोगिन्यस्तात्मरक्षापरं श्रीमद्वीररघुद्वादि लब्धागमान् तद्वयं वीर्ष्याडम्बविवर्जितं शुभगुणैर्भान्तं महद्वंशजम् वन्दे वत्सविभूषणं बुधवरं कृष्णमार्यं सदा तत्त्वेन यश्चिदचितेश्वर तत्स्वभाव भोगापवर्गतदुपाय गतिरुदारः सन्दर्शयन्निरमिनीतपुराणरत्नं तस्मै नमो मुनिवराय पराशराय नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् श्रीविष्णुपिच्चित्तपदपङ्कजसङ्गमाये चेतो मम स्पृहयते किमतः परेण नो चेन्ममापि यतिशेखरभारतीनां भावः कथं भवितुमर्हति वाग्विधेयः விஷ்ணுபுராணம் 4வது வம்சம் 2வது அத்தியாயம். இந்த பூலோகத்துல இருக்கக்கூடிய இந்த வம்ச வர்ணனங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கார். அதாவது மன்வந்தரங்கள்லாம் சொல்லிட்டு வர பொழுது வைவஸ்வத மனுவனுடைய சரித்திரங்கள் அதையெல்லாம் சொல்லி முடிச்சார். அதுக்கப்புறம் அந்த முடிக்கிறச்சே ரேவதி ரைவத மன்னனுடைய குமாரத்தி ரேவதி அவன் ரொம்ப நாள் சொர்க்கலோகத்துல போய் பாட்டு கேட்டுட்டு இருந்ததுனால பூலோகத்துல எத்தனையோ சதுர்யுகங்கள்லாம் மாறி போயிடுது. அதுக்கப்புறம் இவன் கீழே வந்து பிரம்மாட்ட கேட்ட பொழுது பெருமாளே ஒரு அம்சாவதாரமாக பலராமனாக அவதாரம் பண்ணியிருக்கார், அவருக்கு பொண்ணை கொடுன்னு சொல்லி அவர் அந்த ரூபத்தை மாற்றி ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிறார்ன்ற வரையில் பார்த்தோம். 2வது அத்தியாயத்துல சொல்ற ஸ்ரீபராசரஹா யாவச்ச பிரம்மலோகாத் ச ககுத்மீரைவதோ நாப்யேதி தாவத் புண்ணியஜனசம்ஞா ராக்ஷசாம் ஸ்தாம் ஆஸ்யபுரீம் குஷஸ்தலீம் நிஜக்னு. ரொம்ப நாள் இந்த ரைவதன் பிரம்மலோகத்துல போய் ரொம்ப நாள் திரும்பி வரல. அதாவது பிரம்மலோகாத்து சஹா ரைவதா ந அப்யேதி, பிரம்மலோகத்துக்கு போனவன் திருப்பி ரொம்ப நாள் வரல. ஏன்னா அவனுக்கு அங்க போய் கொஞ்ச நாள்தான் ஆற மாதிரி இருக்கு. ஆனா பூலோகத்துல எத்தனையோ வருஷங்கள் ஓடி போயிடுது. அவன் பேட்டி அவன் திருப்பி எத்தனையோ வருஷங்கள் வராததுனால அந்த புண்ணிய ஜன சப்ஞாகா, புண்ணிய ஜனன் அப்படின்னு சொல்லக்கூடிய அசுரர்கள் ராட்சசாக அஸ்ய புரீம் குஷஸ்தலின் நிஜக்னு, இவனுடைய நகரத்தை அவ கைப்பற்றி அந்த அவனுடைய பட்டணத்தை, அந்த குஷஸ்தலி அப்படிங்கிற பட்டணத்தை எல்லாம் அழிச்சுட்டா, துவம்சம் பண்ணிட்டான். அப்பதான் இவன் போயிட்டு வந்து அதை காணும்னு எல்லாம் சொல்றானோ இல்லையோ.
அது போயிடுது. தச்சாஸ்ய பிராத்ருசதம் புண்ணிய ஜனத்ராசாம் திசே பேஜே. அப்போ இந்த இவா எல்லாம் இந்த மாதிரி பண்ண உடனே அவனுடைய பிராதாக்கள் 100 பேர், தச்சாசிய பிராத்ருசதம், அவனுடைய 100 சகோதரர்களும் என்ன பண்ணா, அவனுக்கு பயந்து புண்ணியஜனா திராசாகா, அவனுக்கு பயந்து போய் திசோ பேஜே, எல்லா திக்குகளையும் ஓடி போயிட்டான். அந்த ததங்கயாச்ச க்ஷத்ரியாக சர்வதிக்ஷு பவன், அவனுடைய அந்த குலத்துல அந்த 100 பேர் அவனுடைய வம்சத்துல வந்தவா எல்லாரும் தான் க்ஷத்ரிய, எல்லா க்ஷத்திரியர்களும் எல்லா திக்குகள்லேயும் பரவினார்கள், இருந்தார்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்போ திருஷ்டஸ்யாபி வார்ஷ்டகம் க்ஷத்ரம் அபவது, அதாவது இந்த அந்த திருஷ்டன்னு பேரு, அவனுடைய வாஷ்டகம் க்ஷத்தம், அவனோட தாஷ்டகர் அப்படிங்கக்கூடிய அந்த க்ஷத்திரியர்கள் எல்லாம் உண்டானார்கள். நாபாகஸ்யா ஆத்மஜா நாபாகசப்ஞோ அபவது, நாபாகன் அப்படிங்கிற பெயரையுடைய அவருடைய இதுல இருந்து நாபாகன் அப்படின்றவா எல்லாம் பிறந்தா. தஸ்யா அபி அம்பரீஷா, நாபாகனுடைய புத்திரன் தான் அம்பரீஷன்னு பேரு. அம்பரீஷனுடைய புத்திரன் அம்பரீஷஸ்யாபி விரூபா அபவது, அம்பரீஷனுடைய புத்திரனுக்கு பேரு விரூபன் அப்படின்னு பேரு. அந்த விரூபனிடத்திலிருந்து விரூபாது பிருஷதஸ்வோ ஜஜ்ஞே, அந்த விரூபா பிருஷதஸ்வன் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்திரன் உண்டானா. அவனுக்கு ததச்ச ரதீரதரஹா, அவனுக்கு ரதீதரன் அப்படிங்கிற பிள்ளைகள்லாம் இருந்தான். அத்ர அயம் ஸ்லோகா, இதெல்லாம் புராணத்துல இந்த வம்சத்தை பத்தி எல்லாம் ஸ்லோகம் சொல்றது. ஏதே க்ஷத்ர பிரசூதா வை புனச்சாங்கிரசா ஸ்மிருதா ரதீதராணாம் பிரவராக க்ஷத்ரோபேதா திஜாதயா. இப்போ அந்த ரதீதரன்றவன் தான் ரொம்ப இது. ரதீதரன் வம்சத்துல தோன்றியவர்கள் எல்லாருமே, அவ எல்லாருமே க்ஷத்ர பிரசூதாவை, அவர்கள் க்ஷத்ரிய வம்சத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் புனச்ச அங்கிரசாக ஸ்மிருதாக, அவர்கள்லாம் ஆங்கீரசர்கள் அப்படின்னு அவளுக்கு பேர் வந்து. இந்த ரதீதரனுடைய வம்சத்துல வந்தவாளுக்கெல்லாம் ஆங்கீரசர்கள் அப்படின்னு பேர். ஏன்னு கேட்டா, ரதீதராணாம் பிரவராக க்ஷத்ரோபேதா திஜாதயா, அவருக்கு அந்த க்ஷத்ரிய ராஜாவனுடைய அந்த வம்சத்திலிருந்து அந்த சம்பந்தம் இருந்தது. அந்த ரதீதரஸ்ச கண்வஸ்ச குஷ்டு விருத்தாதயோ நிருபாக, அந்த வியாக்கியானத்துல அர்ஷிஷேன அஜமீடஸ்ச சாகோ கார்கியஸ்ததை வச்ச, எனக்கு இன்னும் நிறைய எடுக்கிறேன். இந்த வியாக்கியானங்கள்ல எல்லாம் சொல்ற பொழுது ரதீதராணாம் பிரவராக வம்சியாக கேனச்சித் சம்பந்தேன அங்கி ரோகண பிரவிஷ்டத்வாது க்ஷத்ரஜத்வாச்ச பிரம்மக்ஷத்ரதாம் கதாக, அங்கீரசனுடைய அவருடைய அனுகிரகத்தினால சில அவருடைய அந்த ரோகங்கள்லாம் நீங்கிட்டு அவளுக்கு தான் சொல்ற. இந்த கேனச்சித் சம்பந்தேன அங்கி ரோகண பிரவிஷ்டத்வாத், அங்கி ரோகணா, அங்கத்துல ரோகம் வந்ததுனால அந்த ரோகங்கள்லாம் அங்கிரசனுடைய அனுகிரகத்தினால நீங்க பெற்றவர்களால அங்கிரசனுடைய சம்பந்தங்கள்லாம் வந்தது. அவருடைய தபசக்தி, அவருடைய சம்பந்தத்தினால அவ பிராமணர்களாக மாறினார்களாம் அவர்கள். அதனால அந்த அந்த வம்சத்துல எல்லாம் க்ஷத்ரிய சம்பந்தமுள்ள பிராமணர்கள். அதான் சொல்ற, இங்க சொல்ற பொழுது ரதீதராணாம் பிரவராக க்ஷத்ரோபேதா திஜாதயா, அந்த க்ஷத்ரிய சம்பந்தமுள்ள பிராமணர்கள் என்று கூறப்பட்டார்கள். பிரம்மக்ஷத்ரதாம் கதாக ஏதேஷாங்கி தபசைவ பிரம்மத்துவம் யதாக வாயு, இவர்கள் எல்லாம் பிறப்பில் க்ஷத்திரியர்களாக இருந்தாலும் தபஸனால பிராமணர்களாக ஆனார்கள். ஏதேஷாங்கி வியாக்கியானத்துல எங்களாழ்வான் எழுதுற போது இந்த தபசைவ பிரம்மத்துவம் யதாக விஸ்வாமித்ரோ நரபதி மாந்தாதா சம்கிருதி கதி வார்தாஸ்வா, இதுக்கு வந்து புருகுத்ஸ்ட பாஸ்வான் கிருத்சமதா பிரபு, எப்படி
விஸ்வாமித்திரர்கிறவர் க்ஷத்திரியராக இருந்தாலும் பிரம்மத்துவத்தை பிராமணத்துவத்தை அடைந்தாரோ. இப்ப நம்ம எல்லாம் கேட்கிறோம், ஒருத்தர் ஜாதி விட்டு ஜாதி மாறலாம், அந்த ஜாதி மாறலாமா அப்படின்னா சாஸ்திரங்கள்ல மாறி இருக்கான்னு தெரியறது. ஆனா அந்த மாற்றம்ங்கிறது அதுக்கு எத்தனையோ காலம் தபஸ் பண்ணணும். ஒரு விஸ்வாமித்திரர் பிரம்ம ரிஷித்துவத்தை அடைஞ்சார்னா அதுல ஸ்ரீமத் ராமாயணத்துல அவர் சரித்திரத்துல சொல்றது திக் க்ஷத்ரிய பலம் பிரம்ம தேஜோ பலம் அப்படின்னே சாதிக்கிறார். க்ஷத்ரிய பலம்ங்கிறது ஒன்னும் பிரயோஜனப்படாது, பிரம்ம தேஜஸ்வனுடைய பலம்தான் உண்மையான பலம் அப்படின்னு சொல்லிட்டு தபஸ் பண்ண போறார். எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷம் தபஸ் பண்றாரு. தபஸ் பண்ணி முதல்ல சாதாரணமாக அந்த ஒரு தபஸ்வி ரிஷி மகரிஷி, அப்புறம் இதெல்லாம் பெரிய ரிஷி ராஜரிஷி, அப்புறம் கடைசியில மகரிஷி, அந்த பிரம்ம ரிஷி, அதெல்லாம் வசிஷ்டர் வாயால அந்த பட்டத்தை வாங்கினார்னு புராணங்கள்ல அந்த கதைகள் பிரசித்தம். ஆக தன்னுடைய பிறப்பிலேந்து ஒரு ஜென்மத்தை மாத்திட்டு இன்னொரு ஜென்மத்தை மாத்தனமாக இருந்தால் அதுக்கு தபஸ் ரொம்ப வேணும். அந்த தபஸ் சக்தி பண்றதுக்கு உண்டான யோக்கியத்தை இருக்கணும். சட்டுன்னு எடுத்துட்ட உடனே நாம மாத்திண்டுடலாம் அப்படின்னு ஆசைப்பட்டா மட்டும் போற. எத்தனையோ பேர் பிராமணனா மாறணும்னு ஆசைப்படுறா, வாங்குறவா அவ பாட்டுக்கு ஒரு யஜ்ஞோபவீதத்தை மாட்டின்னு வந்துட்டதுனால அதுக்கு பிராமணத்துவம் சித்திக்காது. அதுக்கு உண்டான தபஸ் பண்றதுக்கு உண்டான யோக்கியதை அந்த ஞானம் எல்லாம் இருந்தால்தான் அந்த தபஸுங்கிறது அது சாத்தியம். ஆக இவர்கள் அதான் எழுதுறாரு. இப்போ இந்த ஏதேஷாங்கி தபசைவ பிரம்மத்துவம் எங்களாழ்வான் அழகா எழுதுறாங்க. இவாளுக்கெல்லாம் அந்த பிரம்மத்துவங்கிறது எப்படி சித்திச்சுதுன்னு கேட்டா தபஸ்னாலதான் சித்திக்க முடியும். யாரெல்லாம் விஸ்வாமித்ரோ நரபதி அவெல்லாம் அதுக்கெல்லாம் ஒரு புராணங்கள் இதையெல்லாம் சொல்றாரு. அப்போ அந்த அதுக்கப்புறம் தஸ்ய புத்திர சதப்பிரதானாக ஸ்ருதவதச்ச மனோஹோ இக்ஷ்வாகு புத்ரோ ஜஜ்ஞே கிராணதா. அந்த அந்த இக்ஷ்வாகு அந்த சொல்ற க்ஷத்ரோபேதா ஸ்ருதவதச்ச மனோஹோ இக்ஷ்வாகு அந்த ஒரு ஒரு வைவஸ்வத மனோன்னு பேரு. க்ஷுதவதச்சன்னு சொல்ற போது க்ஷத்ரோபேதாப்ஜாஹியதே தபசா ச ரிஷிதாம் கதாஹ இதி க்ஷுதவதஹ க்ஷுதவதஹ க்ஷுதம் குர்வதஹ இதி இக்ஷ்வாகு நாம நிருக்திஹி. க்ஷுதவதன் இக்ஷ்வாகுவுக்கு பேரு. அந்த இக்ஷ்வாகு க்ஷுதவதஹ மனோஹோ இக்ஷ்வாகு புத்ரோ. அவனுக்கு க்ஷுதவதன் அப்படின்றவர் தும்புற பொழுது மூக்கிலிருந்து அந்த இக்ஷ்வாகு அப்படிங்கிற ஒரு பிள்ளை பிறந்தானா. அந்த இக்ஷ்வாகுவுக்கு தஸ்ய புத்திர சதப்பிரதானாக விகுக்ஷிஹி நிமி தண்டாக்கியாக திரயா புத்திரா பபூவு. அந்த இக்ஷ்வாகுவுக்கு 100 புத்திரர்கள் இருந்தா அந்த 100 புத்திரர்கள்ல 3 பேர் ரொம்ப முக்கியமானவர்கள். அது யாருன்னு கேட்டா விகுக்ஷி, நிமி, அப்புறம் அந்த தண்டன் அப்படிங்கிற 3 பிள்ளைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர்கள். அது சொல்ற சகுனி பிரமுகாக 50 புத்திராக உத்தராபத ரக்ஷிதாரா பபூஹு. அதுல சகுனி அப்படிங்கிற அந்த மீதி 50 புத்திரர்கள் எல்லாம் உத்தராபதம்னு சொல்லக்கூடிய வடதேசத்தினுடைய தேசத்துக்கு ராஜாவாக ஆனார்கள். சொல்ற 40 தட்சிணாபத பூபாலாக. தட்சிணாபத டிவிஎஸ் அந்த ஆசிரமம் வேலை கட்டுறதுக்கு அப்ளை பண்ணினோம்ல பிளானிங் அப்போ வந்துட்டான். இது வந்துட்டான், பெர்மிஷன் கிடைச்சுட்டா வந்துட்டான். பர்மிஷன் வந்துட்டு புதன்கிழமை கொடுக்குறேன்னு இருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரி ஆர்டர் காப்பி நமக்கு கொடுக்குறேன்னு சரி. அப்ப பிளான் வேணுமே, முதல்ல பிளான் போட்டு கொடுத்துட்டாரா? பிளான் கொடுத்து அப்ரூவல் வாங்கிருக்காரு. பிளான் பாக்கணும் என்னன்றதை பார்த்துட்டு அவரோட சொந்தரோட மீட்டிங் வச்சு தான் பண்ணும். நான் எனக்கு ஒரு கண்ணாடிக்கு ஆர்டர் கொடுத்துட்டு வந்தேன். கண்ணாடி கடைக்கான ரெடி ஆயிடுச்சுன்னு போன் பண்ணேன் எனக்கு. அதனால நீ வாங்கி மடத்துல கொடுத்து யாருன்னா வரும்போது எடுத்துன்னு வந்து வான்னு சொல்லிட்டு போயிருந்தேன். அப்பதான் சொல்லுவோம். நான் போறேன். நான் ஒண்ணு பண்ண
ஃபிஃப்த்தோ சிக்ஸ்த்தோ வந்து நாங்க சேலையூர்ல இருந்தேன். சரி, பார்த்துட்டு அப்ரூவ் பண்ணிட்டு மீட்டிங் போட்டு இது பண்ணிடலாம். பண்ணலாம், கண்டிப்பா பண்ணிடலாம். அதான் அப்ரூவல் வந்துட்டு அப்படின்னு சொன்னாரு. பண்ணிடலாம். அப்போ 50 பிள்ளைகள் வடதேசத்துல பண்ணார்கள். 48 பேர் தட்சிணாபத பூபாலாக 48 48 51 மீதி 3 பேர் அந்த லெவல் தான். சச்ச இக்ஷ்வாஹு அஷ்டகாயாம் உத்பாத்திய ஸ்ராத்தார்கம் மாம்சம் ஆனையே இது விகுக்ஷும் ஆஜ்ஞாபயாமாச. அந்த இக்ஷ்வாகு அந்த அஷ்டகைன்னு சொல்லக்கூடிய ஸ்ராத்தம் பண்றதுக்காக விகுக்ஷிட்ட தன்னுடைய ஸ்ராத்தத்துக்கு வேண்டிய ஒரு மாம்சம் அதை எடுத்துன்னு வர சொன்னானாம். சொன்ன மாம்சம் ஆனையே இது விகுக்ஷும் ஆஜ்ஞாபயாமாச. ததா இது கிரஹீத ஆஜ்ஞா வித்ருத சராசனः வனம் அப்யேத்யானே அநேகசः மிருகான் ஹத்வா ஸ்ராந்தோ அதிக்ஷுத்பரீதः விகுக்ஷிः ஏகம் சசம் அபக்ஷயது. அதனால அந்த விகுக்ஷி போனார், வில்லு அம்பெல்லாம் எடுத்துட்டு போய் அந்த அப்படியே அப்பா சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போனா எல்லா மிருகங்களையும் வேட்டையாடி, அதனால வேட்டையாடி ரொம்ப களைச்சு போயிட்டான் அவன். மிருகான் ஹத்வா ஸ்ராந்தஹா ரொம்ப களைச்சு போய் அதிக்ஷுத் ரொம்ப பசி தாங்க முடியா பரீதா விகுக்ஷி ஏகம் அதுல ஒரு முயலை சுட்டு தின்னுட்டான். சேஷம் ச மாம்சம் ஆனிய பித்ரே நிவேதயாமாச. மீதி விலங்குகளை எல்லாம் கொண்டு வந்து அப்பா கிட்ட கொண்டு கொடுத்து சொன்னான். இக்ஷ்வாகு குல ஆச்சாரியா வசிஷ்டா தத் புரோக்ஷணாய சோதிதா பிராக அலம் அனேன அமேத்யேன ஆமிஷேன துராத்மனா அனேன தவ புத்திரேன ஏதன் மாம்சம் உபகதம் யதோ அனேன சசோ பக்ஷிதா. மீதி அந்த மிருகங்களையா கொண்டு கொடுத்த உடனே அதுக்கு அவனுடைய குல புரோகிதராக இருக்கக்கூடிய அந்த புரோக்ஷணம் பண்றது, அதை புரோக்ஷணம் பண்றச்சே அவர் தன்னுடைய ஞான திருஷ்டியினால தெரிஞ்சுட்டார். அவர் இதையெல்லாம் தப்பு, இந்த கொண்டு வந்ததெல்லாம் அசுத்தமாக போயிடுத்து, இதுல ஒண்ணு வந்து உன் பிள்ளை தின்னுட்டு போயிட்டான், அதனால இதுக்கெல்லாம் அசுத்தம், நீ பண்ற ஸ்ராத்தம்ங்கிறது நஷ்டமாக எல்லாம் இதுவும் அசுத்தமாக போயிடுது. அதாவது இது என்ன தெரியறதுன்னா, பெருமாளுக்கு ஏதாவது நம்ம தலையை சாப்பிட்டுக்கிட்டோம், அதுக்கு முன்னாடி எதையும் சாப்பிடக்கூடாது. மீதி எல்லாம் இருக்கே சாப்பிடலாமா, இதையெல்லாம் சாப்பிடலாமான்னா எதுவாக இருந்தாலும் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிற பொழுது எதையும் முன்னாடி சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா மத்தத்துக்கும் அசுத்தி வந்துடுறதுன்னு தெரியுது. ஆகையினால வசிஷ்டர் சொல்லிவிட்டார், நீ இந்த மாம்சத்தினால பிரயோஜனம் இல்லை, எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு வரைச்சு உன்னை வந்து உன் பிள்ளை தின்னுட்டதுனா இது எல்லாம் போகுது. அப்போ அந்த மாதிரி சொன்னதுனால ஒரு பக்ஷிதா உடனே சொன்ன பக்ஷிதா ததச்சாசோ விகுக்ஷி குருணைவ முக்தா சசாத சஜ்ஞாம் அவாப. சசாதன் அப்படின்னு பேர் வந்துடுத்தோம். அங்கிலேருந்து அவனுக்கு அந்த விகுக்ஷி சசாதன்னு பேர் வந்ததுனால அந்த விகுக்ஷியை விட்டுட்ட. பித்ராச்ச பரித்தியக்தா, கை விட்டுட்ட, போயின்மே நீ பாண்டாம் தொட்ட போயிடுன்னு. பிதுஹு பிதரி உபரதேச்ச அசோ கில அமேதாம் பிருத்வீம் தர்மதா சசாச. அதுக்கப்புறம் அப்பா போனதுக்கு அப்புறம் சசாதனே இந்த ராஜாவாக ஆகி இந்த சகல பிருத்திவியையும் ஆண்டு வந்தான். ஆனா ரொம்ப தர்மநிதியாக தர்மதா சசாச, ரொம்ப தர்ம மார்க்கத்திலேயே சகல பிரபஞ்சத்தையும். சசாதாது அஸ்ய புரஞ்சயா நாம புத்திரஹா அபவது. சசாதனிடத்திலிருந்து புரஞ்சயன் அப்படிங்கிற பிள்ளை உண்டானான். தஸ்ய இதம் ச அந்யது, அதாவது அந்த புரஞ்சயனுக்கு ஒரு அந்யது புராஹி திரேதாயாம் தேவ சசாதாது அஸ்ய புரஞ்சயோ நாம புத்திரஹா தஸ்ய இதம் ச அந்யது. அந்த சசாதன் அப்போ அந்த புரஞ்சயனுக்கு தான் ககுத்ஸ்தன் அப்படிங்கிற ஒரு பிள்ளை பிறந்தான். அவனுக்கு இந்த புரஞ்சயனுக்கு தான் ககுத்ஸ்தன்ற தஸ்ய இதம் ச அந்யது பிது அஸ்ய சொல்ற புராஹி திரேதாயாம் தேவாசுர யுத்தம்
அதிபீஷணம் அபவத்து. முன்னாடி திரேதாயுகத்தை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஒரு பயங்கரமான யுத்தம் நடந்தது. பிரசாந்தில தத்ரச்ச அதிபலிபிஹி அசுரைஹி அமராக பராஜிதாக தே பகவந்தம் விஷ்ணும் ஆராதயான் சக்ரு. அதில் வழக்கம் போல இந்த தேவர்கள்லாம் அசுரர்கள்னால தோற்கடிக்கப்பட்டு பெருமாள் இடத்துல போய் ஸ்தோத்திரம் பண்றார், சேவிக்கிறார். அவ பிரசன்னச்ச தேவானாம் அநாதிநிதனஹா அகில ஜெகத் பராயணஹா நாராயணா பிராக. அதுல பெருமாள் ஆதிமத்தியாந்தர ரஹிதனாக இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவளை எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சார். அந்த ஞாதம் ஏதன்மையா யுஷ்மாபிகி ஏது அபிலஷிதம். எனக்கு நல்லா தெரியும், உங்களுக்கு என்னது எதுவோ அதை எனக்கு தெரியும், அதுக்காக நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன்னு கேளுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த தது அர்த்தம் இதம் ஸ்ரூயதா, அதுக்காக நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன் கேளுங்கோ. புரஞ்சயோ நாம ரஜர்ஷே சசாதஸ்ய தனயः க்ஷத்ரியவரः யः தஸ்ய ஷரீரே அகம் அம்சேன ஸ்வயமேவ அவதீர்ய தான் அசேஷான் அசுரான் நிகனிஷ்யாமி தத் பவத்பிஹி புரஞ்சயோ அசுரவதார்த்தம் உத்தியோகம் காரியதாம் இது. அவர் சொன்னார், இந்த சசாதன்னு பூலோகத்துல ஒரு பெரிய ராஜா இருக்கான், கத்திரியர்களுக்குள்ள ரொம்ப வசந்தவனாக இருக்கான். அவனுடைய உடம்புல அவனுடைய சரீரத்துல நான் அம்சாவதாரமாக நானே அங்கே அவதரிக்கிறேன். இந்த அவதாரங்கள் எல்லாம் சொல்ற பொழுது அம்சாவதாரம், ஆவேசாவதாரம், பூர்ணாவதாரம்னு அவதாரங்கள்ல பல வகை உண்டு. இப்ப பெருமாள் சாதிக்கிற பொழுது அந்த சசாதனுடைய சரீரத்துல நான் ஒரு அம்சமாக அவதாரம் பண்ணி அந்த அசுரர்களை எல்லாம் நானே வதம் பண்றேன். ஆகையினால நீங்க அந்த ராஜா கிட்ட போய் உங்களுக்கு ஒரு அவன்கிட்ட போய் சொல்லி நீ எங்களுக்கு யுத்தத்துக்கு சகாயம் பண்ணணும்னு அவங்கிட்ட போய் நீங்க பிரார்த்தனை பண்ணுங்கோ. அப்புறம் சொல்ற, நீங்கெல்லாம் போய் அவன் கத்திரிய வரகம் தான் தான் ஸ்வயமேவ அவதீர்ய தான் அசேஷான் அசுரான் தத் பவத்பிஹி புரஞ்சய அசுரவதார்த்தம் உத்தியோகம். அந்த அசுரர்களை வதைக்கும் பொருட்டு ஒரு உத்தியோகம்னா உயர்ச்சி பண்ணுங்கோ. காரியதாம் இது. ஏதச்ச ஸ்ருத்வா பிரணம்ய பகவந்தம் விஷ்ணும் அமராக புரஞ்சய சகாசம் ஆஜக்முஹு ஊச்சுஹு ஊச்சுஷ்ச ஏனம். அந்த தேவர்கள்லாம் அவங்கிட்ட போய் அவங்கிட்ட சொன்னான், போபோ க்ஷத்ரியவர்யாக க்ஷத்ரியவர்ய அஸ்மாபிஹி அபியர்த்திதேன பவதா அஸ்மாகம் அராதி வதோ உத்யோதனம் கர்த்தவியம் சாகாயம் இச்சாமஹா. அத சொன்னான், அந்த நாங்கள்லாம் எங்க சத்ருக்களாக இருக்கக்கூடிய அசுரர்களோட யுத்தம் பண்றோம், அதுக்கு நீங்க எங்களுக்கு சகாயம் பண்ண வேண்டும், அத எங்க வேண்டுதல நீங்க எல்லாம் ஏத்துக்க வேண்டும், சகாயம். தத் பவதா அஸ்மாகம் அபியாகதானாம் பிரணய பங்கோ ந காரியா இத்தியுக்தா. நீங்க எங்களுடைய வேண்டுகோளை நிராகரிக்க கூடாது, இதை அவசியம் ஏத்துட்டு எங்களுக்கு சகாயம் பண்ணணும். இதை கேட்ட உடனே அவன் சொன்னான், புரஞ்சயா பிராம் திரைலோக்கியநாதா யோ அயம் ராஜா யுஷ்மாகம் இந்திரஹா சதக்ருது அஸ்ய யத்யஹம் ஸ்கந்தாதிரூடா யுஷ்மாத் அராதிபிஹி சஹ யோத்சே ததஹம் பவதாம் சகாயா ஸ்யாம். உடனே சொன்னான், உங்களுக்கு நான் சகாயம் பண்ணணுமான இருந்தா ஒரு ஒரு இந்திரன் எனக்கு வாகனம், அதாவது இந்திரனுடைய தோல்ல நான் ஏறிண்டு யுத்தம் பண்ணணும். அவன் கேட்கிறான், திரைலோக்கியநாதா யோ அயம் ராஜா யுஷ்மாகம் இந்திரஹா சதக்ரது. நான் 3 லோகத்துக்கு நான் ராஜாவாக இருந்தாலும் அந்த இந்திரன் சகல லோகத்தையும் ஆளக்கூடிய இந்திரன், 3 லோகத்தையும் ஆளக்கூடிய இந்திரன் இருக்கானோ, அந்த இந்திரன் அஸ்ய யத்யஹம் ஸ்கந்தா அதிரூடா. ஸ்கந்தம்னா இந்த ஷோல்டர்ஸ்க்கு பேரு. அவனுடைய தோல்ல நான் ஏறிக்கணும். யுஷ்மாத் அராதிபிஹி சஹ யோத்சே. உங்களுடைய பகைவர்களோட அசுரர்களோட நான் யுத்தம் பண்றேன். ததகம் பவதாம் சகாயா ஸ்யாம். உடனே இதி ஆகர்ணிய
சமஸ்த தேவைஹி இந்திரேணச்ச பாடம் இத்யேவ சமன்விச்சது. இதையெல்லாம் கேட்ட தேவர்கள் இந்திரர்கள் எல்லாம் சரி அப்படியே பண்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டாளா. அவன் சொன்ன உடனே ததச்ச சதக்ருதோர் ரிஷப ரூபதாரிணா ககுதி ஸ்திதோ அதிரோஷ சமன்விதா பகவதச்சராச்சர குரோஹோ அச்சுதஸ்ய தேஜசா ஆப்யாயிதா தேவாசுர சங்கிராமே சமஸ்தானேவ அசுரான் நிஜகான. அதுக்கு கூட அந்த இந்திரனுடைய தோல்ல ஏறிண்ட இருக்கும். அதாவது இந்த இந்திரனுடைய தோல் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா ரிஷப ரூபதாரிணா ககுதி. இந்த ககுத்து அப்படின்னு சொன்னா இந்த காளைகளை பார்த்தா தெரியும், பசுமாட்டுக்கு இருக்காது. காளமாட்டுல அந்த முதுகுல அந்த கொண்ட மாதிரி இருக்கும், அதுக்குதான் கக்குத்துன்னு பேர். கக்குத்துன்னா என்னன்னு கேட்டா இந்த காளமாட்டினுடைய அந்த எருது இருக்கும் இல்லையோ, எருதுனுடைய முதுகுல அந்த குமிழ், அதுக்குதான் கக்குத்துன்னு பேரு. தமிழ்ல திமிழ் அப்படின்னு சொல்லுவாரு. திமிழ்னு சொல்லுவான். நம்மள வயிறு மொழி திமிர அடக்கிறேன்னு சொல்றாளோ இல்லையோ. இந்த இதெல்லாம் பார்க்கலாம். இந்த இதெல்லாம் பண்றாள், இந்த பொங்கல் போதெல்லாம் இந்த காளை பிடிக்கிறாளோ இல்லையோ, மாடு பிடிக்கிறதுன்றதெல்லாம் இருப்பான். அது மாடு பிடிக்கிறதுல ஒரு சூக்ஷ்மம் இருக்கு. அந்த மாடு மேல பாஞ்சு அந்த திமிழர்கள் அதை பிடிச்சு கசக்கினா மாட்டுக்கு பிராணம் உயிர் போற மாதிரி வலிக்குமா அது. அதனாலதான் என்ன பண்ணுவான், அந்த மாடை பிடிக்க போறவன் அந்த கொண்டையை போய் பிடிப்பான் முதல்ல. அந்த கொண்டையை பிடிச்சு அதை 2 கையாலையும் பிடிச்சிட்டு அதை போட்டு கசக்கினான்னா மாட்டுக்கு வலி பிராணம் போகுமா. அதுதான் கக்குத்துன்னு பேரு. தமிழ்ல திமிழ்னு பேரு. அதை வெய்யச்சு திமிர அடக்கிறேன்னு எல்லாம் சொல்றதுங்கிறதெல்லாம் அதுல இருந்து வருது. அதை பிடிச்சு கழிச்சுன்னா திமிர அடங்கும்னு அர்த்தம். அப்போ அந்த கக்குத்துன்ற அவனுடைய தோல்ல அந்த திமிழ் மாதிரி இருந்துதான். அந்த சதக்ரதோஹோ ரிஷபரூபதாரிணா ககுதி ஸ்திதா. அதுல இந்த என்ன பண்ணா சசாதன் அந்த ராஜாவானவன், அதனாலதான் அவன் ககுத்மின்னு பேரு. அதுல ஏறிண்டான். ஸ்திதா அதிரோஷ சமன்விதா. அந்த அதிரோஷ சமன்விதா அப்படின்னு அந்த அவ்வளவு மிகவும் ஒரு ரொம்ப கோபம் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டா, பகவதா சராச்சர குரோஹோ அச்சுதஸ்ய தேஜசா ஆப்யாயிதா. பகவானுடைய தேஜஸ்னால் ஆப்யாயிதா. இதுல ரொம்ப அழகான பதம் போடுறாருங்க. தேஜஸ்ன்னு போடுறார். அதாவது பகவானுக்கு எத்தனையோ குணங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, வீர சக்தி தேஜ சௌசீல்ய வாத்சல்யான்னு எல்லாம் பாஷ்யக்காரர் எடுக்கிறாரு. ஒரு குணத்துக்கும் அந்த சொல்றார். தேஜஸ் அப்படின்னாலே பர அபிபவன சாமர்த்தியம்னு அதுக்கு லட்சணம், அதுக்கு டெபினேஷன் சொல்ற. இந்த தேஜஸ்னால என்னன்னு கேட்டா எதிரிகளையெல்லாம் அனாயாசமாக ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு தேஜஸ்ன்னு பேர. வீரியம்ங்கிறது என்னன்னு கேட்டா எவ்வளவு இருந்தாலும் அந்த சக்தி குறையாமலேயே இருக்கும்ங்கிறதுக்கு தான் வீரியம்னு பேரு. இது மாதிரி ஒரு குணங்களுக்கும் அங்க கத்திய பாஷ்யத்துல சுவாமி தேசிகன் அதுக்கான லட்சணம் சொல்ற. இப்போ அதுக்காக இங்க அழகா பதமே போடுற. இந்த ராஜாவானவன் ரொம்ப கோபத்தோட இருந்த போது பகவானுடைய தேஜஸினால் ஆப்யாயனம்னா போஷாக்கு, அந்த பகவானுடைய தேஜஸ் பேர்ல ஆவிர்வவிக்கிறதுனால தேவாசுர சங்கிராமே சமஸ்தானேவ அசுரான் நிஜகான. எல்லா அசுரர்களையும் கொண்டுட்டான், தோக்கடிச்சுட்டான் அவன். யதச்ச ரிஷப ககுதி ஸ்திதேன தேன ராஜ்ஞா தைதேய பலம் நிஷூதிதம் ததச்ச அசு ககுத்ஸ்த சத்ஞாம் அவாப. அதாவது அந்த பிடரி, அந்த திமிழ் இருக்கோ இல்லையோ, அது மேல ஏறி அந்த அசுரர்களை எல்லாம் ஜெயிச்சதுனால இவனுக்கு ஒரு ககுத்மி அப்படிங்கிற பேர், ககுத்ஸ்தன் அப்படின்னு. அதுல ககுதி, அந்த ககுதி ஸ்திதா அப்படின்னு அர்த்தம். தோல்மே அந்த திமிரில ஏறி இவன் சண்டை போட்டதுனால இத இவனுக்கு ககுத்மி அப்படின்னு பேர் வந்தது. ககுஸ்தஸ்யாபி அனேனாக புத்திரஹ அபவது. இவனுக்கு ககுஸ்தனுக்கு அனேனஸ்னு சொல்லக்கூடிய புத்திரன் உண்டானான். பிருதுஹு அனேனசா. அந்த பிருது, இந்த அனேனசுக்கு பிருது அப்படிங்கிற பிள்ளை பிறந்தான். பிருதஹ விஷ்டராஸ்வஹா, அவனுடைய பிள்ளை விஷ்டராஸ்வன்.
தஸ்யாபி ச சாந்திரஹா யுவனாஸ்வஹா, அவனுடைய பிள்ளன் அந்த ஒரு யுவனாஸ்வன் அந்த அவன் சொல்ற சாந்திரஹா சாந்திரஸ்ய தஸ்ய யுவனாஸ்வஸ்ய ஷாவஸ்தா யஹா புரீம் சாஸ்வதீம் நிவேசயாமாச, அவன் சந்திரனுடைய அம்சமாக பிறந்ததுனால அவனுக்கு சாந்திரன் அப்படிங்கிற பெயரும் உண்டு. அவனுடைய பிள்ளைதான் ஷாவஸ்தஸ்ய பிருகதஸ்வஹா, அவனுடைய பிள்ளைதான் ஷாவஸ்தன் பெயர். தெரியல ஒரு நிமிஷம் நான் முடிச்சுட்டு வந்துட்டுதான் ஐஷங்கர் சேவிச்சந்திரன் ஏந்துக்கல சேனிச்சந்திருக்காரு ஐஷங்கர் ஏந்துக்கல விஜாபிக்கிறா பாருங்க எனக்கு ஐஷங்கர் எல்லாம் கரெக்டாக கேட்டேன். எனக்கு போனா கேட்டேன். பாத்துக்கலாம். 5ஆம் தேதி பேசிக்கு இது ஆர்டர் பண்ணல முதல்ல, ஆயுஷம் வச்சிருக்கு. லட்சுமி அங்க முன்னாடி போய் 5 மணிக்கு உள்ள விட்டுருவா. 5 மணிக்கு வெளியில 6 மணிக்கு பண்ண விட மாட்டா. அங்க 5 மணிக்கு வாசல் நினைக்கணும். 5 மணிக்கு நின்னாதான் அங்க ரூம் கொடுத்துட்டாளா? கொடுத்துட்டாங்க. வியாபாரம் எதுவுமே ஆனா அங்க பேமெண்ட் ஆகுமா தெரியல, அதை பாத்துக்கோங்க. அப்போ இவனுடைய பிள்ளை சாவஸ்தன் பிருகதஸ்வஹா தஸ்யாபி குவலயாஸ்வஹா, அந்த 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 ஒரு ஒரு குவலயாஸ்வன்னு பேரு. யோ அசௌ யோ அசாதுரங்கஸ்ய மகர்ஷேः அபகாரிணம் துந்துநாமானம் அசுரம் வைஷ்ணவேன தேஜசா ஆப்யாயிதः புத்திரசஹஸ்ரைः ஏகவம்சிதிபிः பரிவிருதः ஜகான துந்துமாரசஜ்ஞாம் அவாப. இந்த ஷாபஸ்தன் அப்படிங்கிறவனுடைய பிள்ளை பிருகதஸ்வன், அவனுடைய பிள்ளை குவலாஸ்வன். இவனும் பெருமாளுடைய தேஜோபலத்தை கொண்டு அவன் என்ன பண்ணா, இந்த ஒரு துந்து அப்படிங்கிற ஒரு ராட்சசனை ஒரு தன்னுடைய பிள்ளைகளோட அவன் சொல்றார். நாம துந்துமுக புத்திர சஹஸ்ரைஹி ஏகவிம்சதிபிஹி பரிவிருத்தः ஜகான துந்துமாரசஞாம் ச அவாப. அவன் தன்னுடைய ஒரு 1000 பிள்ளைகளோட கூட துந்து அப்படிங்கிற அசுரனை கொன்றதுனால துந்துமாரன் அப்படிங்கிற பெயர் அவனுக்கு கிடைச்சது. போ அந்த ஒரு தஸ்ய தனயாக சமஸ்தாக ஏவ துந்துமுக நிஸ்வாச அக்னினாம் விப்ளுஷ்டா நிவேசு. ஒரு 3 பிள்ளையை தவிர அந்த துந்துமாரன் துந்துவனுடைய மூச்சு காத்தலேந்து வந்த தீயில பொசுங்கி போயிட்டான். கிருடாஸ்வ தஸ்ய தனயா சமஸ்தாக திருடாஸ்வ சந்திராஸ்வ கபிலாஸ்வாஷ்ட தரையா கேவலம் சேஷிதாக. அந்த 3 பிள்ளைகள்ல 3 பேரை தவிர 3 பேர் திருடாஸ்வன் சந்திராஸ்வன் கபிலாஸ்வன்ற 3 பிள்ளைகளை தவிர மீதி எல்லாருமே போயிட்டான். திருடாஸ்வாத் வரியஸ்வஹா, திருடாஸ்வாசனுடைய பிள்ளை அதுல ஹரியஸ்வன்னு பேர். இந்த ஹரியஸ்வனுடைய பிள்ளை தஸ்மாச்ச நிகும்பகா, அவனுடைய பிள்ளைக்கு நிகும்பன்னு பேரு. நிகும்பஸ்ய அமிதாஸ்வகா, அந்த நிகும்பனுடைய பிள்ளைக்கு அமிதாஸ்வன். ததஷ்ட கிருஷாஸ்வன், அவனுடைய தஸ்மாச்ச பிரசேனஜித், பிரசேனஜிதா யுவனாஸ்வகா, பிரசேனஜித்தினுடைய பிள்ளை யுவனாஸ்வன். தஸ்ய அபுத்திரஸ்ய அதி நிர்வேதாத் முனீனாம் ஆசிரம மண்டலே நிவசதா
தயாளுபிகி முனிபிகி அபத்திய உற்பத்தனாய இஷ்டிகி கிருதா. அந்த யுவனாஸ்வனுக்கு குழந்தை பிறக்கலங்கிறதுனால அந்த ரிஷிகளுடைய ஆசிரமங்கள்ல எல்லாம் போய் அவகிட்ட சேவை பண்ணிட்டு இருந்தான். அந்த ரிஷிகள்லாம் ரொம்ப கருணையோட அவனுக்கு குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக ஒரு பெரிய இஷ்டினா யாகம் பண்ணினான். தஸ்யாஞ்ச மத்தியராத்திரோ நிவிருத்தாயாம் மந்திரபூத ஜலபூர்ணம் கலசம் வேதி மத்தியே நிவேஷ்ய தே முனையா சுஷுபு. அந்த அந்த யாகத்துல அந்த ரிஷிகள்லாம் என்ன பண்ணா, அந்த ஒரு 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 மந்திரத்தை ஜபிச்சு அந்த ஜலத்தை அங்க அந்த வேதிகை அந்த யாகம் பண்ண வேண்டிய அந்த இடத்துலயே அதை வச்சு விட்டு தூங்கி போயிட்டாளாம் அவள்லாம். அந்த அவ என்ன பண்ணா, சுஷுபு சுப்தேஷு தேஷு அதீவ திரிபரீதஸ்ய பூபாலஹ தம் ஆசிரயம் விவேஷ. அன்னைக்கு இவனுக்கு யுவனாசிரமனுக்கு ரொம்ப தாகம், ரொம்ப பிபாசான ரொம்ப அதீதமான தாகம். தாகம் வந்தா அவனுக்கு தீர்த்தம் வேணும். ரிஷிகள்லாம் தூங்கிட்டு இருக்கா, அவன் என்ன பண்றதுன்னு தெரியல. சுப்தாம்சதான் ரிஷி நைவ உத்தாபயாமாச. தூங்கிட்டு இருக்கிற ரிஷிகளை எல்லாம் எழுப்பக்கூடாதுங்கிறதுக்காக அவன் என்ன பண்ணா, கச்ச கலச ஜலம் அபரிமேயம் மகாத்மியம் மந்திரபூதம் பபோ. அந்த மந்திரிக்கப்பட்ட அந்த ஜலம், அந்த ஜலத்தை அந்த அப்படியே சாப்பிட்டான். அதாவது இந்த நம்ம சம்பிரதாயங்கள்ல எல்லாம் உண்டு, ஜலத்துல அபிமந்திரணம் பண்றது. இப்பெல்லாம் நம்ம பார்க்கலாம் இல்லையா, இந்த உதக சாந்தி அப்படின்னு சொல்றோம். உதக சாந்தின்னு சொல்ற போது அந்த ஜலத்துல அபிமந்திரணம் பண்ணப்பட்ட அந்த ஜலத்தை புரோக்ஷிச்சுக்கிறதோ இல்ல அந்த ஜலத்தை தலையில சேர்த்துக்கிறதோ நம்ம சரீரத்திலேயோ இதுலயோ இருக்கக்கூடிய நமக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய தோஷங்களை எல்லாம் அதை போக்கடிக்கிறதுங்கிறது அந்த மந்திர சக்தி உண்டு. இந்த மாதிரி ராஜா யுவனாஸ்வன் என்ன பண்ணா, ரிஷிகள்லாம் மந்திரிச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த ஜலத்தை இவனுக்கு ரொம்ப தாகம், அப்படியே சாப்பிட்டான். இப்போ பார்த்தா பப்போ பிரபுத்தாச்ச ரிஷயா பப்ரச்சு கேன ஏதன் மந்திரபூதம் வாரி பீதம். ரிஷிகள்லாம் கேட்டா, என்னடா இது, மந்திரத்தினால் ஜபிக்கப்பட்ட இந்த ஜலத்தை யார் சாட்டா அப்படின்னு கேட்டாளாப்போ. அந்த ஒரு அத்ரஹி பீதே ராஜ்ஞா யுவனாஸ்வஸ்ய பத்னி மகாபல பராக்கிரமம் புத்திரம் ஜனயிஷ்யதி இது ஆகர்ணிய ச ராஜா அஜானதா மயா பீதம் இத்தியாக. இந்த ஜலத்தை சாட்டா மிகுந்த பராக்கிரமமாக இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையை பெற்றுருவாளே அப்படின்னு அவன் சொன்ன உடனே இந்த ராஜா சொன்னா, நான் தான் இது உன் பத்தினிக்காக வச்சுட்டு இருந்த தீர்த்தம், இது பத்தினிக்கு வச்சுட்டு இருந்த தீர்த்தத்தை நீ சாப்பிட்டுட்டியே, இது யார் சாப்பிட்றாளோ அவனுக்கு அதி பராக்கிரமசாலியாக ஒரு குழந்தை பிறப்பான், உன்னுடைய பத்தினிக்கு தானே வச்சிருந்தேன், நீ ஏன் சாட்ட அப்படின்னு சொல்லிட்டா இருக்கும். உடனே என்ன பண்றதுன்னு தெரியல. அவன் புத்திரம் ஜனே இத்தியாகர்ணியம். உடனே கர்ப்பஸ்ச யுவனாஸ்வசிய உதரே அபவது கிரமேணச்ச வவ்ருதே. யுவனாஸ்வனுடைய கர்ப்பத்துல ஒரு குழந்தை உண்டாயிடுச்சு. புருஷனுக்கு ஒரு அந்த கர்ப்பனெல்லாம் வளர ஆரம்பிச்சுடுத்து. அப்போ அந்த பார்த்தது அந்த ஜனேஸ்வரி கிரமேணச்ச பிராப்த சமயச்ச தட்சிணாங்குஷ்டேன குக்ஷிம் அவனிபதேகே நிர்பித்ய ச நிச்சக்ராம. அந்த கர்ப்பமானது ராஜாவனுடைய வலது பக்கத்தினுடைய வயத்தை கிழிச்சுட்டு வெளியில வந்துடுத்து. அந்த குழந்தை யுவனாஸ்வனுக்கு பிறந்த குழந்தைன்னு பேரு. அப்படி கிரமேணச்ச பிராப்த சமயச்ச தட்சிணாங்குஷ்டேன குக்ஷிம் அவனிபதேகே நிர்பித்ய ச நிச்சக்ராமம் தச்ச அசோ ராஜா மமார. அப்போ அந்த ராஜாவுக்கு அசோ ராஜா மமார ஜாதோ நாம ஏஷ கம் தாஸ்யதி இது மே முனையா புரோச்சுஹு. அப்போ அந்த குழந்தைக்கு பிறந்த உடனே இந்த குழந்தைக்கு யாரா பால் கொடுக்க போறா, தாயார் தானே அந்த குழந்தைக்கு ஸ்தனந்தயனாக இருக்கக்கூடிய குழந்தைக்கு பால் கொடுக்கணும். இந்த குழந்தைக்கு யார் பால் கொடுக்குறா அப்படின்னு கேட்ட பொழுது அப்போ உடனே அங்க இந்திரன் வந்தானா, ஒரு முனையா புரோச்சு அத்த ஆகத்திய தேவராஜா அப்ரவீத் மாமயம் தாஸ்யதி இது.
இந்த குழந்தைக்கு நான் பால் கொடுக்கிறேன் அப்படின்னு இந்திரன் சொன்னாலும் ததோ மாந்தாத்ரு நாமா சகா அபவது. அதனால ஒரு அந்த அந்த குழந்தைக்கு மாந்தாத்தான்னு பேர் வந்துட்டான். அதனால மாந்தாத்தா நான் கொடுக்கிறேன் அப்படின்னு அர்த்தத்தினால மாந்தாத்தா அப்படின்னு அவன் அந்த இந்திரன் என்ன பண்ணானா தன்னுடைய ஆள்காட்டி விரலை அந்த குழந்தை வாயில வச்சானா. இப்போ அந்த குழந்தையும் அந்த ஆள்காட்டி விரல்ல இருந்து இது பால் வரதா அத குடிச்சுதான் அந்த ஒரு அத அமிர்தம் வந்தது. அதாவது பால்னா என்னன்னா இந்திரனை ஆள்காட்டி விரல அந்த குழந்தையினுடைய வாயில வச்சதுனால அந்த விரல்ல இருந்து அமிர்தம் பெருகி வந்தது. அந்த அமிர்தத்தை அந்த மாந்தாத்தான்னு பேரு. அந்த அந்த மாந்தாத்தாங்கிறவன் அவன் பெரிய சக்கரவர்த்தியாக ஆனான். ததோ மாந்தாத்ருநாமா சகா வக்ரேச்ச அஸ்ய பிரதேசினி தேவேந்திரேன நியஸ்தா தாம் பபௌ. வக்ரே வக்ரே அவனுடைய அக்ஷய பிரதேசினி இந்திரனுடைய விரல்ல இருந்து வந்துட்டேன். தாஞ்ச அமிர்த ஸ்ராவிணீம் ஆஸ்வாத்திய ஆஸ்வாத்தியான்னைவ சவ்யவர்தத. அது வளர்ந்தது. ததஸ்து மாந்தாதா சக்கரவர்த்தி சப்தத்வீபாம் மகீம் புபுஜே. அவன் இந்த சப்தத்வீபங்களை கொண்ட ஒரு ஒரு பூமண்டலம் முழுக்க அவன் ராஜாவாக ஆட்சி பண்ணான். யாவத் சூரிய உதேதி அஸ்தம் யாவச்ச பிரதிஷ்டதி. இவனை பத்தி ஒரு ஸ்லோகம் உண்டு மகிம். தத்ராயம் ஸ்லோகா. மாந்தாதாங்கிறவன் பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தான். அந்த சக்கரவர்த்தியை பத்தின ஒரு ஸ்லோகம். யாவத் சூர்யா உதேதி அஸ்தம் யாவச்ச பிரதிஷ்டதி சர்வம் தத் யௌவனாஸ்வஸ்ய மாந்தாது க்ஷேத்திரம் உச்சியதே. அதாவது இந்த எங்கேருந்து சூரியன் உதிக்கிறானோ எங்க அஸ்தமிக்கிறானோ அந்த எல்லைக்கு உட்பட்ட அத்தனை பிரதேசமும் யுவனாஸ்வனுடைய புத்திரனாக இருக்கக்கூடிய மாந்தாதா அவனுடைய ராஜ்யமாக ஆகும் அப்படின்னு. மாந்தாதா சதபிந்து துஹிதரம் பிந்துமதியும் உபயே இமே. அந்த ஒரு ஒரு அந்த மாந்தாதா சசபிந்து அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜா அவனுடைய பொன் பிந்துமதி. அவளை கல்யாணம் பண்ணிட்டா. அவகிட்ட இருந்து புருகுத்சம் அம்பரீஷம் முச்சுகுந்தம் ச தஸ்யாம் புத்திரத்ரயம் உத்பாதையா மாச. அந்த பிந்துமதி இடத்துல இருந்து புருகுத்சன் அம்பரீஷன் முச்சுகுந்தன் அப்படின்னு 3 பிள்ளைகள். இந்த முச்சுகுந்தன்ற மோட்சத்தை பத்தி தான் ஸ்ரீமத் பாகவதத்துல இத்தியாதிகள்ல கதை வரும். முச்சுகுந்தன் கிருஷ்ணாவதாரம் வரையில் இருக்கான். அவனும் போய் அதெல்லாம் சொல்றான். அப்போ முச்சுகுந்தன் அப்படின்னு போயிடும். அப்புறம் அந்த மாந்தாதாவுக்கு பஞ்சாசத் துஹிதரஹா தஸ்யாமேவ தஸ்ய நிருபதேகே பபூஹு. அவளுக்கு 50 பெண்ணும் பிறந்தாளாம் அந்த இவனுக்கு. அப்போ அந்த 50 பெண்கள் பிறந்தா. சரி, இதுக்கு மேல அந்த சௌபரியினுடைய சரித்திரம் ரொம்ப சுவாரஸ்யமான சரித்திரம். சௌபரி மகர்ஷியினுடைய சரித்திரம். அத கொஞ்சம் பெரிய கதையை சொல்லணும். அது தொடர்ந்து அடுத்த வாரம் பார்க்கலாம். இந்த வாரம் சந்தேகங்கள் தான் ஏதாவது இருந்தா கேட்கலாம். அம்பரீஷன் இதுக்கு சௌபரி சரித்திரம். இந்த 50 பெண்களை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறார் ரிஷிங்கிறதை எல்லாம் சொல்ல போறேன். இதை தொடர்ந்து அடுத்த வாரம் பார்க்கலாம். சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். சாமி அடியே இந்த சௌபரி இது ஏற்கனவே வந்திருக்கு இல்லையா அப்படின்னு நினைக்கிறேன். இது முன்னாடி வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? எல்லா இடத்துலயும் வந்திருக்கு. ஆனா இவர் சௌபரி எப்படி பண்ணிட்டு இருக்காரு, யாருடைய பண்ணிட்டாரு, மாந்தாதாவனுடைய இந்த அதனுடைய டீட்டெயில் வரும். அங்க மேலோட்டமா சொல்லி இருப்பார், இங்க டீட்டெயிலா சொல்லுவார். இப்போ சௌபரி சரித்திரம். அதே மாதிரி இந்த மாந்தாத்தா பெருமாள் சொன்னபடி என்னுடைய தேஜஸ் ஒரு பகுதி இருக்குங்கிறது மாதிரி அது அப்படி கொண்டு அந்த தேஜஸ் தேவர் மூலம் கொடுத்த மாதிரி கொண்டு அவனை பராக்கிரமத்தை இது பண்ண மாதிரி இல்லையா? இன்னொரு சுவாமி அடியனுக்கு காலக்ஷேபத்துல அடிக்கடி சாதிக்கிற விஷயம், யாரு ஒருத்தன் சக்கரவர்த்தியாகவோ பெரிய மகாராஜாகவோ இருக்கானோ அவனுக்கு சாட்சாத் பகவானுடைய ஸ்ரீமன் நாராயணனுடைய ஒரு அனுகிரக விசேஷம், ஒரு அம்ச விசேஷம் அவனிடத்துல நிச்சயமாக இருக்குன்னு சாதிப்பார். இப்ப ராஜானா இப்ப இருக்கிறவன் இல்ல,
ராஜா சக்கரவர்த்தி அப்படின்னு இருந்தானேயானால் அவனுக்கு கண்டிப்பா சாட்சாத் எம்பெருமானுடைய அனுகிரகம்ங்கிறது நிச்சயமாக உண்டு. சாஸ்திர பிரகாரம் அது உண்டு. விசேஷ அடியன் இதுதானே ஆளவந்தாரோட அந்த 3 கேள்வியில வர இதுல விருத்தாந்தத்துல வரும் இல்ல அடியன், இதே மாதிரி தானே அவரு பதிவிரத்தை இல்லைன்னு சாதிக்கிறதுக்கு ஆளவந்தார் அதே தானே? ஆமா, இதுல கிடையாது, அது தனி, அது சாஸ்திரத்தை கொண்டு பதில் சொல்றது. அடியன்